சக்தி திருமகன் சூப்பரான ஒரு படம். இந்திய அரசியல், தமிழ்நாடு அரசியலை அப்படியே கொண்டு வந்து கண்மடி காமிச்சிருக்காங்க. எப்படி வந்து அந்த அரசியல்வாதிகள் எப்படி எப்படிலாம் செயல்படுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ரொம்ப சூப்பரா, ரொம்ப அருமையா காமிச்சிருக்காங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். படத்துல வந்து இந்த சினிமேட்டிக்கா எடுத்திருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்த இந்த அரசியல்வாதிகளையும் எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரி விஜய் ஆண்டனியை காமிச்சிருக்காங்க. அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லதான். ஆனா அந்த அரசியல் களம் எப்படி இயங்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. உண்மையிலேயே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பா அந்த அரசியல் எப்படி இயங்குது அப்படிங்கிறது, மக்கள் எப்படியாவது நசுக்கப்படுறான் அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். சூப்பரான ஒரு படம். விஜய் ஆண்டனி சாரோட சக்தி திருமகன் படம் பார்த்துட்டு வரேங்க. நல்லா இருக்கு படம். திருமகன்ற பெயர் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல இந்த படத்துக்கு. திருமகன் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவுடைய பெயர் தான் திருமகன் சொல்றது. எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. இது ஒரு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனரி ஃபிலிமுங்க. அவ்வளவுதான். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் என்னென்ன அநியாயம் நடக்குது, என்னென்ன அட்டுழியல் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய பதவியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு இந்த 2.5 hours இந்த ஃபிலிம். நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் நல்லா ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுமான்லாம் சொல்ல முடியாது. இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாங்க. கேப்டன் படம் பார்த்தா என்ன ஒரு வீரம் வரும், அந்த மாதிரி ஒரு இது வருது, ஃபீல் வருது. படம் வந்து உண்மையா சொல்லணும் அப்படின்னா டோட்டல் ஒரு பொலிட்டிக்கல் மூவின்னு சொல்லலாம். இந்த டைம்ல அதுவும் சூப்பரான ஒரு டைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். யங்ஸ்டருக்கு பிடிக்குமான்னு கேட்டா இது ரொம்ப ஸ்லோவான மூவி. ஆனா பொலிட்டிக்கல் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் வேணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த படம் பார்க்கலாம். செம்ம ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் வந்து கேள்விகள் நம்மளுக்குள்ள இருக்கும்ல. இப்ப லாஸ்டா விஜய் பிரசாரம் அதுல கூட எவ்வளவு கேள்விகள் கேட்டாங்களா, அத்தனை கேள்விகளும் படத்துல இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சக்தி திருமகன் டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். விஜய் ஆண்டனி அண்ணனுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப பிரில்லியண்டா எடுத்திருக்காரு படத்தை. விஜய் ஆண்டனி வந்து அவர் வந்து ரொம்ப சூப்பரா சட்டிலா வருவாரு. ஆனா பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பயங்கரமா பண்றாரு படத்துல. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படின்னா ஒரு இல்லாத நிறைய கொள்ளாடிக்கிறவங்க கிட்ட இருந்து இவர் புடிங்கி நிறைய ஹெல்ப் பண்றாரு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு படம். படம் சுமார் தான். படம் வழக்கமான கதை தான் எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம எப்பவும் பார்த்து படம் தான். புதுசா அதுவும் விஜய் ஆண்டனி என்ன ஒரே ஃபேஸ் ரியாக்ஷன் தான். நான் அவரை மாத்திக்கணும். என்ன ஒரே ரியாக்ஷன் தான், இறுக்கமான மூஞ்சி தான் இருக்கு. வேற எதுவும் இல்லை. வேற எதுவும் ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. வழக்கமான அரசியல் ஊர்ல சொன்ன கதையவே திரும்ப திரும்ப சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு ஒன் டைம் வச்சு போல படம் சூப்பராக இருக்கு பிரதர். ரியல் சக்தி திருமகன் பாத்தீங்கன்னா இது ஒரு பராசக்தின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து இதுக்கு டைட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு கொடுத்துருக்கலாம் பராசக்தி. பார்ப்போம் ஃபியூச்சர்ல எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதை வச்சு சொல்ல முடியாது. பட் ஆனா டைட்டில் அவங்க இது பண்ணனால வந்திருக்கு. இது பொலிட்டிக்கல் டிராமா தான். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து கதையை வந்து ஒன்லைன் பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்லது கெட்டது தான். ஸோ நல்லவன் கெட்டவன். நல்லது வந்து நார்மலா ஒரு சாதாரண மக்கள் ஒரு ஈவன் நான் கூட நல்லது பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அது நல்லது பண்ற நீ யாரான்னு கேட்பாங்க. ஸோ நல்லது கூட பண்றதுக்கு வந்து கொஞ்சம் பார்த்துதான் பண்ணும் போல இருக்கு. அதுக்காக நிறைய கான்ட்ரவர்சி இப்பயும் போயிட்டு இருக்கு. அதனால்தான் லேக்ன்றதை தாண்டி நம்ப முடியாது. ஒரு சில விஷயங்கள் நம்ப முடியாது. ஒரே தனிநபரா வந்து மோடி அளவுக்கு ஒரு பெரிய ஆளை எதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது கொஞ்சம். ஆனா இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை. ஒரு 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 பிரச்சனை ஒண்ணு நடக்குது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப உண்மை அதுதான் ஆக்சுவலா. அதாவது தனக்கு ஒண்ணு தேவை அப்படின்னாக்கா அந்த தேவையை எப்படி வர வைக்கணும் அப்படின்றத சூப்பரா வந்து பிளான் பண்றாங்க அரசியல்வாதிகள். அது எப்படின்றது உள்ள காமிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, நிறைய அரசியல் சொல்லியிருக்காங்க உள்ள. இல்ல நல்லா படத்தோட ஒன்றிதான் பாக்குறோம் நம்ம. இது தனியா அப்படின்னு தெரியல, தனியா இது பண்ணல. லாஜிக்கலா ஏத்துக்க முடியாத தவிர ஆனா அவங்க சொன்னதெல்லாம் உண்மையான கருத்து தான். காமெடிக்கு படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வேற மாதிரி பொலிட்டிக்கல் ஜானர். இது காமெடி தேவையில்லை. நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பரா போயிட்டு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு படம். சூப்பரா நடிச்சிருக்காரு. உண்மையிலே செம்மையா இருந்தது. அவர் எப்பவுமே அவரோட ஒரு ஸ்டைல் ஒண்ணு இருக்கும்ல, அந்த ஒரு இதுல கண்டினியூ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. படம் ஒரு ஒர்த்தான படம்னே சொல்லலாம் உண்மையா சொல்லணும் அப்படின்னா. ஆனா உட்கார முடியாது, ரொம்ப ஸ்லோவா போகும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீ வந்து தீவிரவாதியா ஆகி சாகுறத விட ஒரு லைன் வரும், சிஎம் ஆகி பீச்ல சமாதியா செத்துரு, அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். இதுலயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அரசியல் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாமானிய மக்கள் ஈஸியா எப்படியெல்லாம் அரசியலோட அந்த வாக்குறுதிகளை ஏமாந்து அதுல எப்படியாவது நம்மளுக்கு திருப்பி கிடைச்சிரும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி
அந்த போராட்டமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறுதுங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இது வரைக்கும் அவர் வந்து மாசா நடிச்சிருக்காரு. ஒரு படம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்காரா தெரியல. ஆனா இது வந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர் எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எப்படின்னா அவர் பண்ற வேலை எல்லாம் ரொம்ப சட்டலா வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய வேலை எல்லாம் பண்றாரு. ஒரு சிஎம் லெவலுக்கு பிஎம் லெவலுக்கு ப்ராப்ளம் பண்ற மாதிரி ரொம்ப அருமை. டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். கண்டிப்பா நிறைய அவார்டு வாங்குவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பர் படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செமையா எடுத்திருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. அவர் ஆக்டிங் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து வேற லெவல் நடிச்சிருக்காரு. நெகட்டிவ் மாதிரி காமிச்சிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எதுக்காக நெகட்டிவ் பண்றதுக்காக தான், அவரு நல்லது பண்றதுக்காக தான் அப்படி நெகட்டிவா இருக்காரு. இதுதான் கதை. காமெடி இல்ல, எதுவுமே இல்லைங்க. இது காமெடி தேவையில்லை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் டிராமாங்க இது ஆக்சுவலா. நைஸ். எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ரொடியூஸ் பண்ண சார் தான் பண்ணிருக்காரு. விஜயானந்தி சார் தான் பண்ணிருக்காரு. சோ நல்ல ஸ்கிரிப்ட் தான் அவர் பண்ணுவாரு. லாகிங்ல எதுவும் இல்லைங்க. எல்லாருமே வந்து பாக்கலாங்க. பொலிட்டிக்கல் டிராமா தான். எல்லாம் வந்து பாத்துட்டு நம்மளோட நாட்டோட இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம இந்தியாவோட விஷயத்த சொல்லிருக்க ஒரு மெசேஜா இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. ஒண்ணுமே இல்ல பிரதர். காமெடி லவ் சீன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. வெறும் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விறுவிறுப்பா போகுது. கொஞ்ச நேரம் ஹரி படம் மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் விக்னேஷ் சிவன் படம் மாதிரி இருக்கு. கொஞ்சம் மிக்சடா இருக்கு படம். ஸ்லோவா போகுதுங்கறாங்களே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுன்னு போகுது. வாகி சந்திரசேகர் சார் வந்திருக்காரு செகண்ட் போர்ஷன்ல. அவரோட கேரக்டர் நல்லா ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. பெரியார் எப்படி இருப்பாரு அந்த மாதிரி பெரியாரோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. அவருடைய கொள்கை அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். இந்த கட்சி அந்த கட்சின்லாம் கிடையாது. எல்லா டோட்டல் அரசியல் உள்ள சூழ்ச்சிகளை அப்படியே காமிச்சிருக்காங்க படத்துல. அதான் 2K பசங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. ஏன்னா எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் பிடிச்சிடாதுல, எல்லாருக்குமே அரசியல் பிடிச்சிடாதுல. நம்ம நாட்டுல இருக்கோம். பட் ஆனா அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா விமர்சனங்கள் அதிகமாகும். பசங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஏன்னா எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் படத்துல இல்ல. ஃபுல் பொலிட்டிக்கல், ஃபுல் ஒரு லைனும் பாத்தீங்கன்னா யோசிச்சோம். நம்ம பொலிட்டிக்கலா யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். எஸ், இந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரோடு என்னாச்சுன்னு கேள்வி கேட்கல. இந்த இடத்துல ஏன் கட்டடம் வந்திருக்குன்னு கேள்வி கேட்கல. இந்த மாதிரி அத்தனை கேள்விகளும் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க படத்துல. அவ்வளவுதான்.